வாழ்க்கை சில நேரங்களில் ரொம்ப பாரமா இருக்கா? தீராத கவலைகள், தொடர்ந்து வர்ற கஷ்டங்கள் உங்களை அழுத்திக்கிட்டே இருக்கா? யாரிடம் சொல்றது? இந்தச் சுமையிலிருந்து எப்படி வெளிய வர்றதுன்னு தெரியாம தனியா தவிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். நம்பிக்கையின் விளிம்பில் நின்று கவலையின் உச்சத்தில் இருந்த ஒரு நபித்தோழருக்கு நம்முடைய உயிருக்கு உயிரான தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தாங்க. அது அவரோட வாழ்க்கையையே மாத்திப் போட்டுச்சு. அந்த அதிசய துஆ பற்றிதான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்கப் போறோம். இந்த வார்த்தைகளோட உண்மையான சக்தியை நீங்க உணரும்போது, இன்ஷா அல்லாஹ், உங்க கவலைகள் எல்லாம் பனி மாதிரி உருகிடும். நாம வாழ்ற இந்த வேகமான உலகத்துல கவலை இல்லாதவங்கள பார்க்கிறதே கஷ்டமா இருக்கு. காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்கப் போற வரைக்கும் ஏதோ ஒரு டென்ஷன், ஒரு பதட்டம், ஒரு பயம் நம்ம கூடவே பயணிக்குது. இப்படியொரு சூழல்ல நாம யார்கிட்ட போய் உதவி கேட்போம்? நம்ம பாரத்தை யார்கிட்ட இறக்கி வைப்போம்? பல தடவை மனுஷங்க கிட்ட நம்ம கஷ்டத்தைச் சொல்லும்போது ஆறுதல் கிடைக்கிறதை விட அதுவே புது பிரச்சனைகளுக்குக் காரணமாகிடுது. ஆனா நம்மளை படைச்ச, நம்ம ஒவ்வொரு அசைவையும் தெரிஞ்ச, நம்ம இதயத்தோட சத்தத்தைக் கூட கேட்கிற ஒருத்தன் இருக்கான். அவன்தான் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எந்த ஒரு அடியானுக்காவது கவலையோ துக்கமோ ஏற்பட்டால் அவர் இந்த வார்த்தைகளைக் கொண்டு பிரார்த்தித்தால் அல்லாஹ் நிச்சயமாக அவருடைய கவலையை நீக்கி அதற்கு பதிலாக மகிழ்ச்சியை கொடுக்காமல் இருப்பதில்லை. அல்லாஹும்ம இன்னி அப்துக வப்னு அப்திக இப்னு அமதிக நாசியதி பியதிக மாதின் ஃபிய ஹுக்முக அத்லுன் ஃபிய கதாஉக أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. يا الله, நிச்சயமாக நான் உன் அடிமை, உன் அடிமையின் மகன், உன் அடிமை பெண்ணின் மகன். என் முன் நெற்றி, முடி உன் கைவசமே உள்ளது. என் விஷயத்தில் உன் கட்டளை செல்லுபடியாகும். என் விஷயத்தில் உன் தீர்ப்பு நீதமானது. உனக்குரிய ஒவ்வொரு பெயரைக் கொண்டும் நான் உன்னிடம் கேட்கிறேன். குர்ஆனை என் இதயத்தின் வசந்தமாகவும், என் நெஞ்சின் ஒளியாகவும், என் துக்கத்தை போக்குவதாகவும், என் கவலையை நீக்குவதாகவும் ஆக்குவாயாக.